ப்ரைஸ் லார்ட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி கூட சமாதானத்தை கொடுத்து தியானிக்க இருக்கிறோம். ஷாலோம் அப்படின்னு நிறைய வீட்டில் எழுதியிருப்பாங்க. ஷாலோம் இல்லம் அப்படின்னு. ஷாலோம்னா சமாதானம், பீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி கிடையே சமாதானத்தை கொடுத்து தியானிப்போம். பிலிப்பியர் 4:6 எழுதியிருக்கு, do not be anxious about anything but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God and the peace of God. பீஸ் ஆஃப் காட். அப்போ பீஸ் ஆஃப் காட் யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் பார்க்கலாம், அநேக மனிதர்கள் ஒரு சமாதானத்தை தேடி தான் அநேக மைல் தூரம் போய் அநேக இடத்துல நடந்தே செல்கிறாங்க. எதுக்காக? ஒரு சமாதானத்துக்காக தான். அநேக காரியத்தை, தேவையில்லாத காரியத்தை இந்த உலகத்தில் செய்கிறதுக்கு பார்க்குறோம். இது பண்ணால் சமாதானம் கிடைச்சிடாதா, அது பண்ணால் சமாதானம் இருக்காதா அப்படின்ற அநேக காரியத்தை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வசனம் எழுதப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன். அப்போ நமக்கு கூட யார் இருக்கா? சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். அப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனையா, ஜெபத்தின் மூலியமாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இருக்க பிரச்சனைக்கு, எனக்கு இருக்க கஷ்டங்களுக்கு, எனக்கு இருக்க பாரத்துக்கெல்லாம் என் வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது போலே. என் 10 வருஷம் ஆயிட்டுங்க, என் கணவர் மாறவே இல்லை. 11 வருஷம் ஆயிட்டு என் கணவர் ரட்சிக்கவே படலையே அப்படின்ட்டு சொல்கிறீங்களா? அது நிமித்தமாக சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். 2வது காரியம், நம்பணும். ட்ரஸ்டிங் காட். வாசிக்கலாமா? ஐசாயா 26:3 வாசிப்போம். Keep in perfect peace those whose minds are steadfast because they trust in you. அப்போது நம்ம ஆண்டவரை நம்பும் போது நமக்கு நிச்சயமாக சமாதானம் இருக்குது. ஆமாங்க, ஆண்டவரை நம்பும் போது உண்மைக்கே சமாதானம். இந்த உலகத்தில் எல்லாமே நான் படித்த படிப்பு எனக்கு கை கொடுக்கலையே, என் நண்பர்கள் எனக்கு உதவலையே, என் கூட இருந்தவங்க எனக்கு உதவலையே அப்படின்னு நீங்கள் அநேக நேரம் யோசிக்கலாம். நான் நம்பினவங்க எல்லாரும் எனக்கு கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கிங்களா? அது கொடுத்து பாரப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்காரு. நம்ம அவரை மாற்றம் நம்பும் போது, நம்ம அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குவார். அப்போ நம்ம நம்பிக்கை வைக்கிறது யார் மேலே இருக்கணும்? ஒரு மனிதர்கள் மேலே இல்லை, தேவன் மேலே தான். என்ன நடந்தாலும், என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் போது வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை உண்டாக்க முடியும். 3வது பார்க்கலாம், விசுவாசம். வாசிக்கலாம், ரோமர் 5:1. For since we have been justified through faith, we have peace with God through our Lord Jesus Christ. அதாவது சமாதானம் நமக்கு தருகிற ஆண்டவர். அந்த விசுவாசம், நம்பிக்கை எப்படி ஆண்டவர் மேலே நம்ம வைக்கணுமோ அதே போல் விசுவாசமும் ஆண்டவர் மேலே தான் வைக்கணும். டாக்டர் கைவிட்டுருக்கலாம், எல்லாருமே இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்களா? ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. இதை நிச்சயமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை மாற்ற முடியும். நிச்சயமாய் ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியும். விசுவாசம் ஆண்டவர் மேலே வைங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மாத்திரமே தொடர்ந்து நம்ம வாழ்க்கை சமாதானத்தை தர முடியும். 2 தெசலோனிக்கேயர் 3:16 எழுதப்பட்டிருக்கு, Now may the Lord of peace himself give you peace at all time and in every situation. The Lord be with you, with all of you. அப்போ கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு சமாதானம் தர முடியும். வேறு யாருமே உங்களுக்கு சமாதானம் தர முடியாதுங்க. ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இடத்துல உங்கள் விண்ணப்பத்தை சொல்லுங்க, கர்த்தர் இடத்துல உங்கள் கஷ்டங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாமே கர்த்தர் இடத்துல சொல்லுங்க. அவர் பார்த்துக்கொள்வார். ஒரு குழந்தை எப்படி அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க எனக்காக எல்லாமே பார்த்து கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எவ்வளோ பிள்ளைகள் இருப்பாங்களோ, அதே போல் உங்களுக்கு தகப்பனுமா தாயுமா இருந்து இங்கே எனக்கு இந்த உலகத்தில் என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட யாருமே இல்லையே, நான் ஏதாவது ஷேர் பண்ணால் கூட எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு விதமாக சொல்ல போய் அவங்க ஒரு விதமாக புரிஞ்சுக்கிடுறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? அப்படின்னு சிந்திச்சு கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவர் இடத்துல போய் பேசுங்க. உங்கள் துக்கத்தை, உங்கள் கவலையை கேட்குறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். முதலாவது நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் நிச்சயமாக சமாதானத்தை கொண்டு வரும். 2வது ஆண்டவரை நம்பணும். இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார். 3வது ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும் போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தர முடியும். அதாவது தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும், எல்லா நேரமும் எவ்வேளையிலும் நம்மளுக்கு சமாதானம் இருக்கணும் அப்படின்னா அது கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். The Lord be with you all of you எழுதப்பட்டிருக்கு. எல்லா நேரமும் உங்களுக்கு சமாதானம் வேணுமா? கர்த்தரோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் கையை அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க.
எது கொடுத்தும் பாரப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தர முடியும். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துலையும் கூட தகப்பனே சமாதானத்தை கொடுத்து நாங்கள் தியானிச்சோம் தகப்பனே. இசப்பா சமாதானம் பீஸ் கொடுக்குறவர் நீங்கள் ஆண்டவரே. இசப்பா இந்த நேரத்துலையும் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு பாரப்பட்டு கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கலாம் அப்பா. நீங்கள் இசப்பா சமாதானத்தை கொடுக்கும்படி ஆயிடுச்சுவிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா சமாதானத்தின் காரர் நீங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்துலையும் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து இசப்பா அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. அப்படியே செய்படுதாய்க்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். இந்த ஜெபம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.